وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر إلى آخر الآية. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. قال النبي صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக பிறை இரவு தொன்னை நாம் அடைந்து விட்டோம். இந்த இறுதி பத்தை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ரித்துக்கும் மினன்னார், நரக விடுதலையின் இறுதி பத்து என்பதாக குறிப்பிட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்களிலேதான் கைரும் மின் அல்பி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு இரவு உள்ளது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இறுதி நாட்களை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த நாட்களை நாம் எந்த அளவிற்கு சிரமங்கள் எடுத்து, எந்த அளவிற்கு முயற்சிகள் எடுத்து நம்மால் நல்ல அமல்களில் கழிக்க முடியுமோ அந்த அளவிற்கு நல்ல அமல்களிலே நாம் கழிக்க வேண்டும். இந்த 10 நாட்களில் ஒரு 5 அல்லது 6 விஷயங்களை நிச்சயம் நாம் செய்ய வேண்டும். முதலில் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா தேடுங்கள். எப்படிப்பட்ட தௌபா? நஸூஹா, பரிசுத்தமான தௌபாவை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தௌபா செய்யாதவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பது இல்லை. அல்லாஹ் யாரை மன்னிக்கவில்லையோ அவர்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வது இல்லை. அல்லாஹ்வின் மன்னிப்பு யாருக்கு கிடைக்கவில்லையோ அவருக்கு நரக விடுதலை கிடைக்க போவது இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, தௌபா என்பது நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமல். நம்மை நாம் முதலிலே தூய்மைப்படுத்தி கொண்டு விட்டு அதற்கு பிறகு நாம் என்ன அமலை செய்தாலும் அந்த அமலுக்கு அல்லாஹ்கிட்ட ஒரு அங்கீகாரம் இருக்கும். அப்படிதானே? இரவு நேரங்களில் கடையை திறந்து வியாபாரம் பார்க்குறோம், பகல் முழுக்க வியாபாரம் பார்க்குறோம். காலையில் கடையை திறந்து அதே அழுக்கு கடையோட வியாபாரத்தை ஆரம்பிக்குமான்னு கேட்டால் இல்லை. முதல்ல விற்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தயார் செய்யறதுக்கு முன்னாடி கடையை நல்ல சுத்தமாக தூத்து விட்டு கழுவி விட்டு வச்சிருவோம். ஏன்னா அந்த சுத்தம் தான் அதுக்கடுத்து நம்ம வியாபாரத்திற்கான ஒரு அடித்தளம். நம்ம மனசுக்குள்ள நிறைய குப்பைகள், நிறைய பாவங்கள், நிறைய பாவமான காரியங்கள் என்று நம் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. இந்த பாவமான காரியத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இரவு தொழுகையில் நிற்கிறதுல பிரயோஜனம் இல்லை, குர்ஆன ஓதுறதுல பிரயோஜனம் இல்லை, திக்ருகள் செய்யறதுல பிரயோஜனம் இல்லை, தர்மங்கள் கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த குப்பைகளை எல்லாம், இந்த அழுக்குகளை எல்லாம் தௌபாவின் மூலமாக சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு குர்ஆனை ஓதலாம், தர்மம் செய்யலாம், திக்ருகளை ஓதலாம். அதற்கு பிறகு நாம் என்ன அமல்களை செய்தாலும் அந்த அமல் தூய்மையான அமலாக இருக்கும். இல்லை என்றால் குப்பையின் மேல் போடப்பட்ட ஒரு பூவை போன்று அந்த அமல் கிடந்து கொண்டிருக்கும். நிறைய குப்பை இருக்கு, ஒரே ஒரு முழம் பூவை கொண்டு போய் குப்பையில போடுறோம். பூ மணக்குமா, நாருமா? பூவு நார ஆரம்பிச்சோம் இல்லையா? அப்ப நிறைய குப்பைகள் இருக்கு. அப்ப இந்த இறுதி 10 நாட்கள்ல தௌபா எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யுங்க. குறிப்பா தௌபா செய்யும் போது இந்த திக்ரை சொல்லி நீங்கள் அல்லாஹ்கிட்ட தௌபா செய்யுங்க. மீனின் சகோதரர் என்று சொல்லப்படக்கூடிய நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள், லா இலாஹா இல்லா அன்த, யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு இறைவன் கிடையவே கிடையாது. சுபஹானக, நீ பரிசுத்தமானவன். இன்னி, நிச்சயமாக நான், குந்து, ஆகிவிட்டேன், மினல் வாலிமீன், அநியாயம் செய்தவனாக நான் ஆகிவிட்டேன். ரப்பே ரஹ்மானே, 11 மாத காலங்கள் உன்னுடைய சொல்லுக்கு மாறு செய்தேன். 11 காலங்கள் குர்ஆனின் வசனங்களை புறம் தள்ளினேன். 11 மாத காலங்கள் செய்யக்கூடாத எல்லா அநியாயங்களையும், எல்லா
எல்லா தவறுகளையும் நான் செய்து விட்டேன் யா அல்லாஹ், நான் அநியாயக்காரனாக ஆகிவிட்டேன், என் பாவத்தை மன்னித்து விடு என்று இரவு நேரங்களில் உங்களால் எவ்வளவு அழ முடியுமோ அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். தௌபா இல்லாம நீங்க எந்த அமலை செஞ்சாலும் அந்த அமல் பரிபூர்ணம் அடையாது என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே, இல்லையா? நம்ம பள்ளியாசல்ல கூட ஃபில்டர் இருக்கு, ஃபில்டர் ஒர்க் ஆகலை, சுவிட்சை போட்டால் தண்ணி வருது, தண்ணியை குடிக்கமா நம்ம? ஏன்னா சுத்தம் இல்லை. தண்ணி ஒரு சுத்தம் இல்லாத தண்ணியை குடிக்கிறதுக்கு நம்ம எப்படி ஏற்றுக்க மாட்டோமோ அந்த மாதிரி தான் அல்லாஹ் சுத்தம் இல்லாத அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். தௌபா இல்லாம நம்ம செய்யக்கூடிய அமல் ஃபில்டர்ல இருக்கிற பியூரிஃபை மிஷின் ஒர்க் ஆகாத மாதிரி தான். நீ என்னதான் இங்க அமலை செஞ்சு வெளியே தள்ளுனாலும் அது கழிவுல தான் போய் கிடந்து கொண்டே இருக்கும். எனவே தௌபா அல்லாஹ்ட்ட தேடுங்க. அஸ்ஸகுஃபிருல்லாஹ் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்ன பொருந்திக்கொள் என்று அல்லாஹ்ட்ட எவ்வளோ கேட்க முடியுமோ தௌபாவை கேட்டுக்கொள்ளுங்கள். இது நாம் செய்யக்கூடிய முதல் அமல். முதல்ல தௌபா, லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக ஓதிக்கங்க, அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கங்க, அதுபோக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதிக்கங்க. குறிப்பா நம்ம தினசரி மகரிபுக்கு முன்னாடி நம்ம ஓதுறோமே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்ஸக்ஃபிருல்லாஹ். பெரும் திக்ர். இந்த திக்ருடைய நன்மையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். கடல் பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா? கடல், அந்த கடலிலே அலைகள் அடிக்கும் போது அந்த கடலிலே நுரைகள் தழும்பிக் கொண்டிருக்கும். அந்த நுரை அளவு ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தாலும் கூட இந்த திக்ரின் மூலம் அவனின் பாவம் மன்னிக்கப்படும். எது? தினமும் மகரிபுல நான் மட்டும் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கேனே அந்த திக்ர், சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க. எவ்வளவு ஓத முடியுமோ ஓதுங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு சக்தி இல்லை, என் பாவத்தை மன்னிப்பதற்கு நீயே சக்தி பெற்றவன், என் பாவத்தை மன்னித்து விடு. எவ்வளவு கேட்க முடியுமோ கேளுங்க. முதல் அமல் தௌபா. இரண்டாவது அமல், அதிகமாக சுஜூது செய்யுங்கள் சகோதரர்களே. தொழுகையில, இரவு நேரங்களில், தஹஜ்ஜத்துல அல்லது தொழுகையே இல்லாம கூட உங்களுடைய துஆக்களை சுஜூதில் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக்கிட்டு கடலையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரசூல் என்ன சாப்பிட்றாங்க? கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் ஓடி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும்னா என்ன செய்ய? யார் கேட்கிறாங்க? ஒரு சின்ன பிள்ளைக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆசையை அவங்க உம்மாமார் புகுத்திருக்காங்க பார்த்தீங்களா? சொர்க்கத்தில் நான் அவங்க கூட இருக்கணும் நாயகமே, என்ன செய்யணும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு சுஜூத், நீ சுஜூது செய்யறது அதிகப்படுத்துப்பா. தொழுகையில சுஜூது இருக்கே, சுஜூது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் சகோதரர்களே. எந்த ஒரு அடியான் சுஜூதிலே விழுந்து விட்டானோ, சுஜூதில் விழுந்து எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையை கேட்கின்றானோ அந்த தேவையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றாமல் விடுவதே இல்லை. அதை உடனே அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை எடுக்கின்றான். மலக்குகளுக்கு உடனே கட்டளை இடுகின்றான். எந்த ஒரு மனிதன் சுஜூதில் விழுந்து விட்டானோ அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலும் எந்த திரைகளும் இல்லை. அவன் அல்லாஹ்வை நேரடியாக அடைந்து செல்கின்றான். ஆயிஷா கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, உன்னுடைய சிரமங்கள் குறைய வேண்டுமா? நீ சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டுமா? அக்ஸிரு சுஜூத், சுஜூது செய்யறது அதிகப்படுத்து. நீங்க நம்ம சுஜூது செய்யறது இல்ல. 3 தஸ்பீஹ் ஓதுறதுக்கு முன்னாடியே எந்திரிப்போமா வேண்டாமான்ட்டு பாதி பேர் ஆடிக்கிட்டே இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுஜூது அதிகப்படுத்துங்க. குறிப்பா தஹஜ்ஜுல சுஜூதுல கடந்து உங்க துஆக்களை கேளுங்க. சுஜூதுல கடந்து அழுவுங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ், லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய நசீபை கொடு. இந்த சுஜூது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிடிச்சமான ஒரு பகுதியாக இருக்கு. தொழுகையிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் எதுங்க? சுஜூது தான். தக்பீர் கட்டுறோம், ருக்கூல போறோமே, ஏன்னா இந்த சுஜூது தான் இருக்கிறதுலயே ரொம்ப கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப 2வது சுஜூதை நீங்க அதிகப்படுத்துங்க. 3வது குர்ஆனை ஓதுவதை நீங்கள் அதிகப்படுத்துங்க. அதுவும் இரவு நேரங்கள்ல, பகல்ல இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி. குர்ஆனும் நோன்பும் ஒரு அடியானுக்கு அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே பரிந்துரை செய்யும். நோன்பு எப்படி தெரியுமா பரிந்துரை செய்யுமா? யா அல்லாஹ், பகல் முழுக்க இவனை பசியோடு இருக்க வச்சு சாப்பாடை விட்டும் தண்ணியை விட்டும் இச்சையை விட்டும் இவனை நான் தடுத்தேன், அதனால நீ இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு. குர்ஆனை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குர்ஆன் எப்படி தெரியுமா பரிந்துரை செய்யும்? யா அல்லாஹ், இரவு முழுக்க இவனை தூங்க விடாமல் நான் ஓது வைக்கும் முன்னமாக இவன் என்னையே ஓதிக்கொண்டிருந்தான், இரவு முழுக்க இவன் கண் விழித்தான், யா அல்லாஹ், எனவே நீ இவனை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று குர்ஆன் பரிந்துரை செய்யும். மூணாவது முக்கியமான செயல் குர்ஆன். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போது இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் அல்லாஹ் இறக்குனா. அந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் எப்ப இறக்குனா? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துடைய கதிர் இரவில் தான் இந்த குர்ஆனை ஒட்டுமொத்தமாக லவ்வுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற பலகையில் இருந்து முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறக்கினான். முதல் வானத்திற்கு மொத்தமாக இறக்கப்பட்ட குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் 23 ஆண்டு காலங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக முதல் வானத்தில் இருந்து அல்லாஹ் இறக்கிக்கிட்டே இருந்தான். முதல்ல குர்ஆன் எங்க இருந்துச்சு? லவ்வுல் மஹ்ஃபூஸ்ல இருந்துச்சு. 7 வானங்கள் தாண்டி 70,000 திரைகளை தாண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷில் பக்கத்தில் இருந்த குர்ஆன் லைலத்துல் கத்ருடைய இரவில் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறக்கினா. குர்ஆனோட ஒரு டச்சப் ஏற்படுத்தணும், குர்ஆனோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும். மூணாவது அமல், கண்டிப்பா என்ன ஓத தெரியுமோ ஓதுங்க சகோதரர்களே. ஃபாத்திஹா தான் தெரியும், ஓதுங்க. ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 1666 சிறப்புகளை இமாம்கள் சொல்லி காமிக்கிறாங்க. 1 இல்ல 2 இல்ல 1666 சிறப்பு இருக்கு. ஒவ்வொன்றையும் பேசணும்னா 1 மணி நேரம் ஆகும். ஃபாத்திஹா அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. தொழுகையில ஃபாத்திஹா இல்லைன்னு சொன்னா யார் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த துஆ ஓதினாலும் ஃபாத்திஹா தான். எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. எல்லா வேதங்களிலும் இருக்கப்பட்ட ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் எல்லோருக்கும் அருளப்பட்ட ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா தெரியும், பரவாயில்லை, எடுத்து வச்சு ஓதுங்க, பார்த்து ஓதுங்க. பார்க்காம ஓதுறதுக்கு 2 நன்மைன்னு சொன்னா பார்த்து ஓதுறதுக்கு 10 நன்மை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ மூணாவது குர்ஆனோடு தொடர்பு. நைட்டு நேரங்கள்ல சகோதரர்களே, பகலில் அல்ல, இரவு நேரம் தான் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கு, பகல்ல இல்ல. நல்லா விளைக்கணும். இதெல்லாம் எப்போ செய்யணும்? சுஜூத் அதிகப்படுத்துறது, தௌபா, குர்ஆன்ல எப்போ? பகல்ல இல்ல, இரவு நேரங்கள்ல. ஏன் அல்லாஹ் சொல்லும் போது லைல் இரவுங்கிறான், பகல் அல்லாஹ் சொல்லல. அதனால இரவுல நீங்க அமலை அதிகப்படுத்துங்க. அதனாலதான் நிறைய இடங்கள் என்ன செய்யுது? கியாமுல் லைல் என்ன செய்துட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. நான்காவது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இந்த இறுதி 10 இருக்கிறதே, நரக விடுதலையினுடைய 10 சகோதரர்களே. நரக விடுதலையினுடைய 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிகமா இதை ஓதுங்க. அல்லாஹும்ம அஅத்திக்னா மினன் நார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அஅத்திக்னா மினன் நார். யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் எங்களுக்கு நீ பாதுகாப்பை கொடுத்து விடு. வஅத்கில்னா, எங்களை நீ நுழைய செய்து விடு. மினல் ஜன்னதி யா ரப்பல் ஆலமீன், அகில உலகத்தின் இரட்சகனே, சொர்க்கத்தில் எங்களை நீ நுழைய செய்து விடு. இந்த திக்ரை எவ்வளோ ஓத முடியுமோ ஓதுங்க சகோதரர்களே. உங்களுக்கு முன்னால் மரணித்த உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக இந்த மாதங்களிலே, இந்த 10 நாட்களிலே நரகத்தினுடைய விடுதலைக்காக அவர்களுக்காக நம்மால் எவ்வளோ துவா செய்ய முடியுமோ அவ்வளோ துவா செய்யணும். 5வது நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான அமல் சகோதரர்களே, ரொம்ப முக்கியமான அமல், நமது நாவை தயவு செய்து நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளணும். இந்த 10 நாட்கள்ல எந்த காரணத்திற்காகவும் எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் சண்டை மட்டும் நீங்கள் போட்டு விடாதீர்கள். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லைலத்துல் கத்ர் இரவு இந்த நாள் தான் என்று ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு தான் 21 தான் அல்லது 23 தான் ஏதோ ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, குறிப்பிட்டு சொன்னாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மகிழ்வோடு அதை தெரிவிக்குவதற்கு வெளியே வருகின்றார்கள். வெளியே வரும்போது 2 நபர்கள் சண்டையிட்டார்கள். அந்த சண்டையை விளக்குவதில் அல்லாஹ்வின் தூதர் ஈடுபட்டார்கள். அவர்கள் சண்டை போட்டதின் காரணமாக அல்லாஹ்வின் கோப பார்வை அந்த இடத்திலே இறங்கி அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறக்கடிக்க செய்தான். எல்லாம் செஞ்சோம், 20 நாள் 25 நாள் எல்லா அமலையும் செஞ்சிட்டோம். செஞ்சுட்டு கடைசியில் ஒரு சண்டையை போட்டோம். ஏதோ ஒன்றுக்கு ஒரு சாப்பாட்டுக்கோ ஏதோ ஒன்றுக்கு சகோதரர்களே ஒரு சண்டையை போட்டோம் சொன்னால் புது மாப்பிள்ளையை நல்லா சோடிச்சு ஓடக்கூடிய சாக்கடையிலிருந்து ஒரு வாளி தண்ணியை கோரி மாப்பிள்ளை மேலே ஊற்றின கதை தான் அது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எவ்வளோ அருகருப்பாக இருக்கும், நினச்சி பார்க்க முடியுதா? அந்த மாதிரி தான் அது. வாயை தயவு செஞ்சு கட்டுப்படுத்துங்க, கூச்சலிடாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கூச்சலிடாதீங்க, தேவையற்ற விஷயங்களை கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. தொட்டதுக்கெல்லாம் வாக்குவாதம், நான் சொல்றதுதான் சரி என்கின்ற விஷயத்திற்காக யாரோடு முரண்பிடிக்காதீங்க, முரண்டு பிடிக்காதீர்கள். இந்த 5வது விஷயத்தை நாம சரியா செஞ்சாதான் இந்த நாளுக்கும் பிரயோஜனம் இருக்கு. எல்லாம் செஞ்சு போ யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ். காலில் வந்தோடனே யார்ட்டையாவது தேவையில்லாத பேசி சண்டை, தஸ்பீ எடுத்து சுப்ஹானல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். காலைல மீன்காரன் தெருவுக்கு வந்தோடனே மீன்காரன்ட்ட சண்டை, காலைல சஹர் சாப்பிட வரும்போது சாயா தரலனா சண்டை, குழம்பு கிண்ண வைக்கலனா சண்டை, சாம்பாரா கொண்டு வான்ட்டு சத்தம். பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இருக்கா? எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் அழிந்து போய்விடும் சகோதரர்களே. அப்போ இந்த சஹர் உணவெல்லாம் இன்னைக்கு பள்ளிவாசலில் வந்து தயார் செய்கிறதுடைய நோக்கம் என்ன? இரவு முழுக்க நீங்கள் அமல்களில் ஈடுபடணும், நல்ல காரியங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். பக்கத்து ஊர்களெல்லாம் கியாமுல் லைல் தொழுகை நடக்குது. கியாமுல் லைல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு புதிய ஒரு செயல் இல்லை. அது தஹஜ்ஜத்து தொழுகையை ஜமாத்தாக நடத்துவாங்க. பழமையாக நம்ம தஹஜ்ஜத்து எங்கே போய் இஸ்மாயிலை காணோம், அதான் இஸ்மாயில் இருக்கா, இஸ்மாயில் நாங்கள் ஒரு 2 பேர் தான் தொழுவோம். எவ்வளோ நேரத்தில் தொழுவோம்? ஒரு 10 நிமிஷத்தை தொழுது முடிச்சிடுவோம். அப்படி தானே? ஒரு 8 ரக்காயத்து என்ன செஞ்சிருவோம்? 10 நிமிஷம் தான். 3:50க்கு வந்தால் 4 மணிக்கெலாம் 4:10க்கெலாம் முடித்து சகருக்கு நேரமாக சாப்பிடுங்க அப்படின்னு நானும் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் இந்த இறுதி 10களில் எப்படி தஹஜ்ஜத்து தொடங்கணும் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 1 மணி நேரம் தொடங்கணும். அதாவது நிறைய இடங்களில் கியாமுல் லைல் நடத்தக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா, நைட்டில் தராவி எப்பவும் போல தராவியை முடிச்சிருவாங்க, வித்திரு மட்டும் தொட மாட்டாங்க. கடைசியாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் 8 ரக்காயத்து தஹஜ்ஜத்தை தொழுது அதோட வித்திரையும் தொழுது இறுதியாக துவா ஓதி திக்ருகள் ஓதி குர்ஆன் ஓதி என்னென்ன அமல் செய்ய முடியுமோ செஞ்சு அப்படியே சஹர் உணவு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் பல ஊர்களில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தோதுப்பட்டா நம்மளும் என்ன செய்வோம், அதை கண்டிப்பான முறையில் அந்த அமல்களை நம்ம செய்யணும். நைட்டு நேரங்களில் செல்ஃபோனுகளை நோண்டாதீங்க. நோம்பு முடிய போதுங்க, அதெல்லாம் நம்ம ரொம்ப வருத்தப்படணும். எவ்வளோ வேகமாக போயிடுச்சு பார்த்தீங்களா? இது அல்லாஹ் நம்ம மேலே காட்டக்கூடிய ஒரு கோபம் தான். செய்ய முடியலையே, நம்மளால் எதாவது செய்ய முடிஞ்சா கொஞ்சம் இன்னைக்கு சஹர் சாப்பிட்டதுலேருந்து நோம்பு திறந்துட்டு இப்போ தொலை வர வரைக்கும் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா என்ன அமல் செஞ்சுருக்கோம் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளோ நேரம் கொடுத்துருக்குறோம்? நம்ம எப்பவும் தொழுகிற அந்த 5 வக்து ஃபர்லை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் கொடுத்துருப்போமா? 2 மணி நேரம். நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு டேல ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம அல்லாஹ்வுக்கு ஒதுக்கியிருப்போமா? எக்ஸ்ட்ரா ஒதுக்கியிருக்கிறோமா? இல்லை. அப்புறம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஒன்றுமே செய்யலை. அப்போ இந்த 10 நாட்களை தவற விட்டுறாதீங்க. இந்த 10 நாட்களில் என்ன அல்லாட்ட முண்ட முடியுமோ முண்டி கேளுங்க. குறிப்பாக துன்யாவை கேட்காதீங்க. எப்பா பாரு சொந்த வீடை கூடு, கடனை கெடு, அதை அட இதை அட, எப்பா பாரு உலகம் உலகம் லாபா. யாரா இவன்? எப்பா பாரு இதே கேட்கான். கொடுத்து கையில் கொடுத்து உடுப்பான் போட்டும்பான், முகத்திலேயே நான் முழிக்க விரும்பலை. அல்லாஹ் சொல்லிடுவான். ஆகிரத்தை கேளுங்க, ஈமான்ல நினைவார கொடு. பலஸ்தீன மக்கள் சிரமத்தோடு இருந்தாலும் ஈமானினுடைய பிடிப்பில் இருக்கிறார்களே, அந்த ஈமானின் பிடிப்பை கொடு, சொர்க்கத்தை கொடு, நரக விடுதலையை கொடு, பாவ மன்னிப்பை கொடு, மன நிறைவை கொடு என்று ஆகிரத்தை அல்லாஹ்ட்ட கேளுங்க சகோதரர்களே. உலகத்தை கேட்டு 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 உலகத்திலே எல்லாத்தையும் முடிச்சிடாதீங்க. இந்த 10 நாள் ஆகிரம் சம்பந்தப்பட்டது, மறு உலகம் சம்பந்தப்பட்டது. மறுமையை மட்டுமே அல்லாட்ட முறையிடுங்க, அல்லாஹ் பார்ப்பான். பரவாயில்லையே, திருந்திட்டான் போல,
திடீர்னு மருமை வேணுங்க, சொர்க்கம் வேணுங்க. சரி, இவனுக்கு உலக ஆசை போயிருச்சு, இனி இவனுக்கு எதை கொடுத்தா அவன் ஏட்டையே வந்துடுவான்னு சொல்லி அல்லாஹ் உலகத்தையும் சேர்த்து கொடுத்துருவான். சுலைமான் நபிக்கு கொடுத்த மாதிரி கேட்டாங்களா அல்லாஹ், எது வேணும்? மார்க்கம் வேணுமா, உலக ஆட்சி வேணுமா? சுலைமான் நபி சொன்னாங்க, எனக்கு மார்க்கம் ஒன்னே போதுமே அல்லாஹ். அல்லாஹ் சொன்னா, எப்ப மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தீங்களோ உலகமே உங்க காலின் கீழ் தான், வச்சுக்கங்க உலக ஆட்சியும் அப்படி சொல்லி அல்லாஹ் உலக ஆட்சியும் கொடுத்தா. ஆகிரத்தை மட்டுமே அல்லாஹ்ட்ட முறையிடுங்க, கபருடைய வாழ்க்கையை பத்தி முறையிடுங்க, கபர்ல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை குறித்து அல்லாஹ்ட்ட முறையிடுங்க. நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கும். அதனால மறுமை சார்ந்த விஷயங்களை இந்த நாட்கள்ல கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறுதி 10 நாளை சிறப்பான முறையில் கழிக்கக்கூடிய நசீபினை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவதோடு, இரவு நேர தொழுகைகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை, பிறரோடு சண்டைகளில் சச்சரவுகளில் ஈடுபடாமல் நமது மனதை நாமே சாந்தப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நசீபினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.